ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் சரக்கு ரயில் வந்து நின்றுருக்குது. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து கிளம்புற பார்த்துருது. இந்த ட்ரெயின் ஏன் நின்றுக்குதுன்னா, டிரைவருக்கு வந்து சாப்பாடு டைம் இல்லையா, அவன் வந்து சாப்பிட்றதுக்காக ட்ரெயின் நிப்பாட்டிக்கிருக்காங்க. பக்கத்தில் தான் அந்த ஓய்வு அறையானது இருக்குது, சாப்பிட்றதுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் உள்ளே போயிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரெயின் கிளம்பும். இருந்தாலும் இது என்ன சரக்குன்னு ட்ரெயின்னு தெரில, நம்ம பார்க்கணும்ல. வாங்க போய் பார்க்கலாம். அதை நம்ம நெருங்கி போயிட்டு இருக்குது. இருந்தாலும் ஜூம் பண்ணி நம்ம போகலாம், பார்க்கலாம். பாருங்கள், இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 2 டபுள் இன்ஜின் போட்டு வந்திருக்கு. உங்களுக்கே தெரியுது. இப்போது ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி தெரியும். இதை பார்த்திங்கன்னா டபுள் இன்ஜின் போட்ட சரக்கு ட்ரெயின். ஏன் டபுள் இன்ஜின் இருக்குன்னா, வந்து ஹெவி லோடு ஏற்றிட்டு வர்றதுனால வந்து அதுக்கு பவர் வேணும் இல்லை, அதுக்காக டபுள் இன்ஜின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து டபுள் இன்ஜினை வந்து நம்ம நெருங்கி போயிருக்கோம். இப்போது சரக்கு பெட்டிக்கு நம்ம நெருங்கி போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரக்கு பொட்டி நெருங்கி போயிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகள் நடந்துட்டு இருக்குது, சரி செய்யும் பணி நடந்துருக்குது. அது பார்த்தீங்கன்னா தொலைவில் வந்து ஒரு பெரிய டேங்க் தெரியுது. இது பெட்ரோல் டேங்க்கோ இல்லை டீசல் டேங்க்கோ இருக்கலாம். பாருங்கள், நம்ம அந்த பொட்டி நெருங்கி வந்த இன்ஜினை தாண்டி இப்போது அந்த பொட்டி நெருங்கி வந்துருக்குது. கேட்டால் நிறைய இது மாதிரி டேங்க் பொட்டி இருக்குமா தெரியுது. வாங்க போய் பார்க்கலாம். இதை பாருங்கள், இதுதான் திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுடைய பேர் பலகை. பாருங்கள், ஃபுல்லாக லென்த்தாக பார்த்தீங்கன்னா அங்கே சரக்கு ட்ரெயின் நின்றுக்குது. டேங்க் இது என்ன பெட்ரோலோ இல்லை டீசலான்னு தெரில, ஆனால் அதில் வந்து சரக்கு இருக்குதுமா தெரியுது. ஆனால் அது வந்து வெளி மாநிலத்தில் வருது. அது வந்து நிறைய